ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி ஓகே, நமக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளோ தூரம்லாம் நீ ட்ராவல் பண்ணி போக முடியுமா பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரி ஹஸ்பண்டும் சரி சொன்னாங்க. நான் சொன்னேன், வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. முன்னாடி என்ன சொன்னீங்க, படிச்சுட்டு இருக்கிறேன், பிள்ளைங்களாம் தான் இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டு வேலை ஏதாச்சும் பார்த்தேன்னா குடும்பத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நாங்கள் பேசினோம் தான், இருந்தாலும் நம்மளோட ஒரு சில விஷயங்கள்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளைங்க அதுங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அத்தையால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பேசினார். அதெல்லாம் அம்மா பார்த்துக்கும் பண்ணிக்கும், நான் அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. முன்னாடி அதுக்கும் சொன்னீங்க, இதுக்கும் சொல்கிறீங்க, நான் எதுக்கு தான் இது பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லை நீ சொல்கிறதுக்கு நான் சொல்லலைம்மா, இருந்தாலும் உன்னோட ஹெல்த் இதுலேயும் பார்த்துக்கணும்ல, ட்ராவல் பண்ணுற, ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியாது நீ வேறு அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க ஆகணும், என்ன பண்ணுறது, முடியாது முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். நம்மளால் தான் முயற்சி பண்ணணும், நம்மளால் முடியும், நம்மளால் இது பண்ண முடியும், நம்மளால் கண்டிப்பாக எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியுங்க அப்படின்னோடனே, சரி ஓகே நீ சொல்கிற, எனக்கு சந்தோஷம்தான். நான் வேறு எந்த விஷயத்தையும் பற்றியும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோதான், என்னால் அவ்வளோதான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் ட்ராவல் இருந்துச்சு தான். நாள் வேலைக்கு போகிறதப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால அப்படி இருந்துச்சு தான். ஆனால் போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நான் இருந்தேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதையும் நம்ம இது பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கேட்டார் கூப்பிட்டு என்ன, உன்னால் முடிஞ்சால் நீ போ, இல்லாட்டினா நீ இது பண்ணிக்கிட்டு இதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் பார்த்துக்கலாம் அதெல்லாம் சொல்கிறீங்க, நான் இல்லைங்களா, இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தானேங்க இருக்கும், நம்மளுக்கு எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து இது பண்ணணுமா இல்லையா அப்படின்னோடனே, இல்லை நான் அதுக்காக சொல்ல வரல, உன்னோட ஹெல்த்தையும் நீ பார்த்துக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே நீ பார்த்துக்க. நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பெங்களூரில் ஒரு இதுக்காக சொல்லியிருக்கிறான், மீட்டிங்க்காக சொல்லியிருக்கான், அதை நான் போயிட்டு அரேஞ்ச் பண்ணி டெக்கரேஷனுக்காக அவன் இது பண்ணியிருக்கான், அதனால் நான் அதை மட்டும் இது பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கலை, அந்த டெக்கரேஷன் ஒர்க்கை பார்த்து பண்ணோன்னா கொஞ்சம் ஏதாச்சும் பணம் கிடைக்கும், அது மூலயமா நகை அடை வச்சதுலேருந்து நம்ம திருப்பிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நான் இல்லைங்கள, இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ பணத்திற்கு தான், இருந்தாலும் நீங்கள் பெங்களூர் வரைக்கும் போகணுமா, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, இல்லைல்ல அவன் கொஞ்சம் நல்ல டைப் தான், எனக்கு மற்றவனுங்க மாதிரி கிடையாது, அவன் ஒரு வேலை இருந்தால் தான் அதெல்லாம் சொல்லுவான், இல்லாட்டினா அவன் தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையும் அவன் சொல்ல மாட்டான், அதனால தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நான் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு தான் போவேன், ஏன்னா 2000 3000 செலவு பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதில் லாபம் கிடைச்சா தான் அதை நம்ம இது பண்ண முடியும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே போய்க்கிறேன், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் சொன்னான் இது மாதிரி எப்படி நீ வந்தேன்னா ஒரு 10,000 லாபம் கிடைக்கும்டா, அந்த டெக்கரேஷன் ஒர்க் இதெல்லாம் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து தான் பண்ண போகிற, அதனால் ஒரு 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 வாரத்துக்கு வேலை இருக்கும், ஆனால் 10,000 ரூபா கையில் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா போட்டு கொடுப்பாங்க, நீ 2000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்தாலும் ஒரு 8000 ரூபானாச்சும் கிடைக்குதுல்ல, சாப்பாடு எல்லாமே நீ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அதை பற்றி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு பையனும் வரான், நம்ம ஏரியா பையன் தான், அவனும் வரான், 2 பேரும் போங்க, அதுக்கப்புறம் இடையில வேறு எங்கேயாச்சும் வேலை இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, அது மாதிரி நீ வாரத்தில் ஒரு வாரம் 10 நாள் போனாலே போதுமே, உனக்கு மாதம் ஒரு 10 ரூபா கிடைக்கிது, அது மாதிரி ஒரு 2 வாரம் எங்கேயாச்சும் வேலை இருந்து போனாலே 20,000 சம்பாரிச்சிடலாம்ல, எதுக்கு நீ
இங்கே வந்து ஒரு நாளைக்கு 300 400 போயிட்டு கஷ்டப்படுறேன்ட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா நீ வந்து நல்ல ஃப்ரெண்டு, நல்ல வந்து ஒரு பழக்க வழக்கமும் உனக்கு இருக்குது. ஒரு இடத்துல போனால் நீட்டாக நடந்துக்குவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் உனக்காக நான் இந்த அளவுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா, உன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன்டா அப்படின்னு